நீங்க சுருக்குன்னு கேள்வி கேட்பீங்க, நான் நறுக்குன்னு பதில் சொல்லுவேன். சரண்யா துராடி. என்னடி என்னடி? தொராடியா? சரண்யா துராடி. நான் என்னோட நதி மூலம், ரிஷி மூலம் எல்லாமே சொல்லிட்டேன். இதுக்கு மேல தெளிவான ஒரு பதிலே சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். So that you remember it forever. It's சரண்யா துராடி. மம்மி இந்த தொப்பி பார்க்கும்போது நான் என்னென்ன நினைச்சேனே மம்மி. நீ என்ன மம்மி ஸ்டவ் பத்த வைக்கிறதுக்கே இருங்க. வாட் மம்மி. ஸோ அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். இப்போ யோசிச்சு பார்க்கும்போது நம்ம பண்ணோம் அப்படின்னு இருக்கு. பட் அது ஒரு மாதிரியான ஒரு சந்தோஷம் தான் இல்லையா? ஸோ அந்த டைம்ல பயங்கர ரிஸ்க் எடுத்து பண்ணேன். இப்போ திரும்பி பார்த்தா த்ரில்லிங்கா இருக்கு. திரும்ப பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல. பட் நான் ரொம்ப ரசிச்சு பண்ண ஒரு விஷயம். நம்மளோட நிஜ வாழ்க்கையிலிருந்து ரொம்ப தூரமா விலகின ஒரு கேரக்டர். இது ரொம்ப புதுசா இதுக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ், இதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு நம்மளோட வாய்ஸ் அந்த மாத்திக்கிறது மாடுலேஷன். அது வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். நம்ம நடிக்கிறதா இருந்தாலும் பேசுறதா இருந்தாலும் எல்லாத்துலயுமே வந்து ஏதோ ஒரு வகையில நம்மள ஒருத்தவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம் நம்ம. ஸோ நம்ம சொல்ற விஷயம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் கரெக்டா பண்ணணும் அப்படின்னு என்னை யோசிக்க வச்ச ஒரு இன்சிடென்ட். ஒரு ஆத்மாவை வந்து உண்மையிலேயே திருப்திப்படுத்தணும் அப்படின்னா அது வந்து இந்த சாப்பாட்டால தான் முடியும். பாரம்பரியமான சுவையான புதிய அறிமுகம் KTV ட்ரூ வேல்யூ ஃபில்டர்ட் கிரவுண்ட்நட் ஆயில். காஞ்சிபுரம் வாராகி லட்சுமி சில்க்ஸ், காஞ்சிபுரத்தில் மட்டுமே, வேறெங்கும் கிளைகள் கிடையாது. கிரியாஸ் இப்போ மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ்க்கு தனி செக்ஷன், புதுசா பெருசா. டார்லிங் குழம்பு மிளகாய் தூள், பெருங்காயம் மற்றும் ஊறுகாய். ஹாய் மை செல்லக்குட்டீஸ், இது KTV ட்ரூ வேல்யூ ஃபில்டர் கிரவுண்ட்நட் ஆயில் மற்றும் காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ் வழங்கும் மைனஸ் மெனு பவர்ட் பை கிரியாஸ் மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ், டார்லிங் குழம்பு மிளகாய்த்தூள் மற்றும் ஊறுகாய். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரு லைக் எவர்கிரீன் சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. பட் வந்து அப்பயும் அதே ஹீரோயின், இப்பயும் அதே ஹீரோயின். ட்ரெடிஷ்னல் போட்டால் ஒரு ட்ரெடிஷ்னலாக மாறிடுவா, மாடர்ன் போட்டால் ஒரு மாடர்ன் ஹீரோயினாக மாறிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எப்போவுமே கலகலகலன்னு இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான கேர்ளை நான் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். லெட்ஸ் வெல்கம் சரண்யா. போதுமா? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப சரண்யா அவன் ஃபுல் நேம் சொல்ல சொல்றாங்க. சரண்யா துராடி. என்னடி? என்னடி? தொராடியா? சரண்யா துராடி. இந்த வம்சவரியா ஒரு பேர். எங்க குடும்பத்துல வந்து எங்களோட எல்லா நமக்கெல்லாம் சிறு தெய்வம் இருக்கு இல்லையா தமிழர்களுடைய வாழ்க்கையில. ஸோ ஒருத்தருக்கு ஐயனார், அப்புறம் வந்து பேச்சியம்மா, மாடசாமி அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ எங்களுக்கு வந்து துராடி ஐயனார். ஸோ எங்க ஐயனாரோட பேரு துராடி. தொராடி. ஸோ அது நிறைய பேருக்கு அந்த அந்த ஐயனாரோட பேர் தெரியாது. பட் அங்க வந்து அங்க பாண்டிச்சேரியில வீரம்பட்டினம், மரியாங்குப்பம் அங்க இருக்கவங்களுக்குலாம் வந்து அந்த கோயில் என்னன்னு தெரியும். ஸோ எங்க ஐயனாருடைய பேர் துராடி. என் தாத்தாவுடைய பேரு அதுல இருந்து எனக்கு வந்து நான் உன்னை கொன்றுவேன். அதுக்கு மீனிங் தான் கேட்டேன். தாத்தா முப்பாட்டா எல்லாத்தையுமே போயிட்டேன். ஓகே டன். இப்ப எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். நான் என்னோட நதி மூலம், ரிஷி மூலம் எல்லாமே சொல்லிட்டேன். இதுக்கு மேல தெளிவான ஒரு பதிலே சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். So that you remember it forever. It's சரண்யா துராடி. இது ஏன் நான் கேட்டேன் தெரியுமா? எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியலன்றது ஒரு ரீசன். ஆனா நிறைய பேருக்குமே இது தெரியல. அது என்ன துராடி? இப்ப நான் துராடி சொன்ன மாதிரி லைக் அது மேபி வேற லாங்குவேஜ்ல ஒரு பேரோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் முக்கியமா நான் அதை கேட்டது. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டே வந்துட்டு வாங்க பேசலாம். இப்போ வந்து நியூஸ் ரீடர் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அடுத்து வந்து ஆக்டிங்குள்ள போறீங்க. இதுல ஒன்று டிசைட் பண்ணல. இல்ல என்னுடைய பாதை வந்து இதுதான், இதுல போனாதான் நான் கரெக்டா ஒரு இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. அது வந்து நியூஸ்லயா இல்ல வந்து ஆக்டிங்லயா? நியூஸ் தான். நியூஸ் தான். நியூஸ் எப்பவுமே. நான் வந்து நியூஸ் ரீடர் இல்லை, நான் வந்து நியூஸ் ஆங்கர், நியூஸ் கரெஸ்பாண்டன்ட். நான் வாஸ் அ சீனியர் நியூஸ் கரெஸ்பாண்டன்ட். ஒரு செய்தியாளரை எடுத்துட்டு போய் நீங்க நடிகை ஆக்கலாம், நடிகர் ஆக்கலாம். ஆனா ஒரு நடிகனை எடுத்துட்டு போய் செய்தியாளர் ஆக்க முடியாது. எந்த காதலி உங்க ஒய்ஃப் ஆகலாம், உங்க ஒய்ஃப் எந்த காதலி ஆக முடியாது. தட் இஸ் த லைன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் செய்தியாளராக ஆகணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஆப்வியஸ்லி நடிகர் ஆகிறதுக்கும் நிறைய வந்து பயிற்சி எல்லாம் தேவைப்படுது, திறமை தேவைப்படுது. ஆனால் அதை விட அதிகமான டெடிகேஷனும் ஆர்வமும் செய்தியாளராக இருக்கிறதுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். அதை விட அதிகமான ஹார்ட் ஒர்க். ஸோ அது வந்து அதெல்லாம் தாண்டி நம்ம வளர்த்துக்கிறதெல்லாம் தாண்டி அது நமக்கு இயல்பாக வர்றது அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ அது எனக்கு இயல்பாக செய்தியாளராக இருக்கிறது வர்றது. எனக்கு செய்தி பிடிக்கும், சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே அப்புறம் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிடிக்கும். என்னால் காலையில் எந்திரிச்சு என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் என்னால் ஒரு நாளை கடத்த முடியாது. என் வாழ்க்கையை மட்டும் என்னால் பார்க்கவே முடியாது. என்னை சுற்றி எல்லாமே எனக்கு தெரியணும். நம்மனா அது நம்ம மட்டும் கிடையாது, இட்ஸ் அ பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். நம்மனா நம்மளோட பகுதியில், நம்மளோட ஊரில், நாட்டில் சுற்றி பக்கத்து ஸ்டேட்டில், பக்கத்து நாட்டில், பக்கத்து கண்டத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுன்றது ஏதோ ஒரு வகையில் நம்மளோட வாழ்க்கையோடு அது இணைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுதான் என்னுடைய பார்வை. அதனால் இந்த பார்வையை வச்சுக்கிட்டு நான் நடிகையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே
ரொம்ப பெரிய ஒரு கேப்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நடிகையாக நான் ஃபீல் பண்ண பார்க்குறேன். ஆனால் என்னுடைய ஹார்ட் எப்போவுமே இட் பிலாங்ஸ் டு த நியூஸ் ஃபீல்ட். ஸோ எனக்குள்ள அந்த ஒரு செய்தியாளர் அப்படின்றது எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். நீங்க செய்தியாக கவர் செய்த விஷயங்கள் இன்னும் மறக்கவே முடியாத ஒரு சம்பவம். லண்டன் ஒலிம்பிக்ஸ் போனது என்னுடைய முதல் ஃப்ளைட். ஃபாரின் கண்ட்ரிக்கு போனது. ஸோ நான் அப்போ ரொம்ப சின்ன பிள்ளை. லண்டன் ஒலிம்பிக்ஸ் 2012. ஸோ அந்த டைமில் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது புதிய தலைமுறையிலையும் வேலை செஞ்சிட்ருப்பேன். காலையில் காலேஜ் போவேன், சாயந்தரம் புதிய தலைமுறையில் வந்து நியூஸ் வாசிப்பேன். ஸோ இவங்க திடீர்னு காலையில் நியூஸ் போட்டாங்கன்னா எங்கள் மேம்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி காலையில் நியூஸ் மட்டும் படிச்சுட்டு வந்துடுறேன் மேம் அப்படின்ட்டு காலையில் நியூஸ் படிச்சுட்டு 10 மணிக்கெலாம் காலேஜ் போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஜகிள் பண்ண காலகட்டம் அது. ஸோ எனக்குள்ளே ஏதோ ஒரு திறமை இருக்கோ இல்லை என்ன பொட்டென்ஷியல் பார்த்தாங்கன்னு தெரியல. என் மேலே செலவு பண்ணி அந்த டைமுக்கு ஐ திங்க் ஒரு 10 lakhs செலவாச்சு. மொத்தமாக எனக்கு வந்து என்னோட லைவ் ஓபி வேன் இதெல்லாம் வந்து ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டை தான் நம்பி அனுப்புவாங்க. பட் புதிய தலைமுறை மாதிரியான ஒரு யங் சேனல் என்ன மாதிரியான ஒரு ரொம்ப யங் டேலண்ட் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு வந்து வீசா எடுத்து கொடுத்து என்னை வந்து எல்லாமே நீயா பண்ண, நாங்கள் ஒன்று அனுப்பி வைக்கிறோம் எல்லாமே நீயா பண்ணுன்னு லண்டன் ஒலிம்பிக் நான் வந்து இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டியில் கார்டு எடுத்தேன். அப்புறம் லண்டன் ஒலிம்பிக் கமிட்டியில் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ஐ வாஸ் த ஒன்லி அக்ரெடிட்டட் ஜேர்னலிஸ்ட் ஃப்ரம் சவுத் ஆஃப் இந்தியா. ஸோ இங்கேருந்து என்னை வந்து சவுத் இந்தியாவிலேருந்து யாருமே போகல. நான் ஒரே ஒரு பொண்ணு போகிறேன். குட்டி பொண்ணு நான். எனக்கு அவ்வளோ ஹிந்தியும் எனக்கு தெரியாது. ஓரளவுக்கு வந்து பிச்சு பிச்சு தெரியும். பட் ஒரு இங்கிலீஷை மட்டும் வச்சுட்டு தமிழ் தெரியும். பட் தமிழ் அங்கே வந்து எனக்கு கை கொடுக்கல. பட் இங்கிலீஷ் மட்டும் வச்சுட்டு அங்கே அந்த டைமில் நான் போனப்போ 6 மெடல் வாங்கினோம் நம்ம இந்தியாவிலேருந்து. ஸோ அந்த 6 பேரில் 5 பேரை நான் எக்ஸ்க்ளூசிவாக இன்டர்வியூ எடுத்தேன். அதுக்கு எப்படின்னா ஒன்றுத்துக்கும் லைவ் வியூ எடுத்துகிட்டு ஓடணும். எக்ஸல் ஸ்டுடியோ இப்போல்லாம் அந்த இடம்லாம் அவுட்ஸ்கர்ட்ஸ் மாதிரி அந்த தாம்பரம்லாம் இப்போ வளர்ந்துடுச்சு இல்லையா. ஸோ அந்த காலத்துலலாம் அதெல்லாம் வந்து காடு. போனால் அந்த காட்டு பகுதியில் போகணும். நம்ம மெட்ரோ லைன் பிடிச்சி அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போய் அங்கே வெயிட் பண்ணி எந்த சைடு வராங்கன்னு நமக்கு தெரியாது ஸ்டேடியம்லேருந்து. ஸோ இவங்க வந்து ரிப்போர்ட்டர்ஸ்க்கு பயந்துக்கிட்டு வேற ஒரு ஸ்டேடியம் வழியாக வருவாங்க. ஸோ நம்ம அங்கேருந்து உள்ள இன்டெல் பிடிக்கணும். ஆளுங்களை பிடிச்சி பேசி அங்கே மணிக்கணக்கில் வெயிட் பண்ணி மெரிகோமெல்லாம் வந்து 6 மணி நேரம் வெயிட் பண்ணி நான் அவங்கள எக்ஸ்க்ளூசிவ் எடுத்தேன். ஸோ அதெல்லாம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது என்னால். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணது, ரொம்ப அனுபவிச்சு பண்ணது. அதெல்லாம் தாண்டி இப்போல்லாம் கண்ணெலாம் கலங்கும் எனக்கு ஒரு டைமில். ஆனால் இல்லை நம்மளை நம்பி இவ்வளோ தூரம் அனுப்பியிருக்காங்க, நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு என்னனாலே சேலஞ்ச் பண்ணிக்கிட்ட காலகட்டம் அது. ஸோ அது மறக்கவே மாட்டேன். அதே மாதிரி ஜல்லிக்கட்டு ப்ரோட்டஸ்ட் எல்லாரும் இங்க பீச்ல எடுத்தாங்க. பீச்ல வந்து ப்ரோட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கும்போது நான் இங்கிருந்து அலங்காநல்லூர் போயிட்டு அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அங்க போராட்டம் நடக்குது 3 நாள் அங்க தங்கி இருந்து அந்த மக்களோட அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை கவர் பண்ணேன். ஸோ நான் பேசிட்டு இருக்கும்போது 144 போட்டிருந்தாங்க. ஸோ ஊரடங்கு உத்தரவு. ஸோ 144 மீறினதுனால அங்கே வந்து துப்பாக்கி சூடு ஒரு பக்கம் நடக்குது, இங்கேருந்து கல்லெல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க. ஸோ கலவரம். ஸோ அந்த டைமில் அந்த இடத்துல ஜல்லிக்கட்டு போராட்டம் அந்த களத்தில் நின்று நான் ரிப்போர்ட் பண்ணேன். ஸோ அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். இப்போ யோசிச்சு பார்க்கும்போது நம்ம பண்ணோம் அப்படின்னு இருக்கு. பட் அது ஒரு மாதிரியான ஒரு சந்தோஷம் தான் இல்லையா. ஸோ அந்த டைமில் பயங்கர ரிஸ்க் எடுத்து பண்ணேன். இப்போ திரும்பி பார்த்தா த்ரில்லிங்காக இருக்குது. திரும்ப பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல. பட் நான் ரொம்ப ரசித்து பண்ண ஒரு விஷயம் அது. இல்லை, அதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். சூப்பர். அந்த அந்த 144 மேட்டரில் தனியாக அந்த நடுவில் நின்று பண்ணுறதுலாம் பெரிய விஷயம். சூப்பர். இப்போ வந்து வீட்டில் வந்து அஸ் அ பேரண்ட்டாக வந்து உன்னை பார்க்கும்போது ஒரு நியூஸ் ரீடர் வெர்சஸ் ஒரு ஆக்டர், இது 2ல வந்து பார்த்து வந்து அம்மா அப்பா வந்து எது ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட்டாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க? எப்பவுமே செய்தியாளர் தான். எங்க அப்பாலாம் இப்போ கூட பாண்டியன் ஸ்டோர்ஸ் எங்க அப்பா பார்க்க மாட்டாரு. எங்க அப்பா பார்க்க மாட்டாரு. எங்க அப்பாவுக்கு என்னன்னா அதுலயும் இந்த பண்ணிட்டு இருக்க கேரக்டர் வந்து தங்கமயில் கொஞ்சம் மக்கு கேரக்டர். ரொம்ப இன்னசென்ட் மொம்ம அப்படின்னு ரொம்ப சப்மிசிவான கேரக்டர். கேள்வி கேட்குற கேரக்டர்ல அடங்கி போற ஒரு கேரக்டர். ஸோ என்னோட அப்பாவால் இந்த கேரக்டரை என்னை பார்க்கவே முடியல. ஸோ எங்க அப்பா வந்து பார்க்க ஆமா, மாட்டாரு. ஏன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் சீரியல்ல வந்து ரொம்ப போல்டான ஸ்டீரியோடிப்பிக்கலான கேரக்டர்ஸ் வந்துட்டு இருந்தப்போ நெஞ்ச மறப்பதில்லை சரண்யா வேல்ராஜ் கேரக்டர் வந்து எனக்கு ஆக்சுவலாக என்னோட பேரே கொடுத்துட்டாங்க சேனல்ல. தடவையா நடக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து இல்லை இந்த பொண்ணு வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ நான் கேள்வி கேட்குற ஃபீல்டுலேருந்து வந்ததுனால அது அப்படியே இல்லை சரண்யாவே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய கிஃப்ட் தான். ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் நான் பண்ணேன். ஆயுத எழுத்துலையும் வந்து ஒரு கலெக்டர், ரன்லையும் அந்த மாதிரி தான் ஒரு கேள்வி கேட்குற ஒரு பொண்ணு, அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ எல்லாத்துலேயுமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு லைஃப், எனக்கு எது என்னால் பொருத்தி பார்த்துக்க முடியுமோ அந்த மாதிரி கேரக்டர் தான் நான் எடுப்பேன், சூஸ் பண்ணுவேன். நம்ம அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. பட் ஃபார் அ சேஞ்ச் பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து ஏன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் 1ல கேட்டாங்க, நான் பண்ணலை. பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 வரும்போது
சரி பண்ணலாமே. நான் வந்து இல்ல இது வந்து சொன்னாங்க. இது நீங்க பண்ணவே மாட்டீங்க. என்ன ரொம்ப கன்வின்ஸ் பண்ணாங்க. இல்ல சார், நான் போய் எப்படி சார் அப்படின்னுட்டு நான் வேணான்னு சொல்லிட்டேன் ஆரம்பத்துல. என்னோட வாழ்க்கையிலேருந்து ரொம்ப அப்படியே நேர் எதிரான ஒரு கேரக்டர் இது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ற கேரக்டர்னா இதுதான். இதுவரைக்கும் நான் பண்ணதிலேயே சீரியல்ல, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ற ஒரு கேரக்டர். ஏன்னா, இது வந்து வேற ஒரு உடம்புக்குள்ள போன மாதிரி இருக்கும். நம்மளோட பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாத்துலயுமே நம்ம பொருத்தியே பார்த்துக்க முடியாது. இத ஏன் இவ பண்றா? ஒரு ஒரு நேரம் நானு எடுக்கும்போது டைரக்டர் கேட்டேன். "சார் போங்கடான்ட்டு இவ போ வேண்டியது தானே. இவ எதுக்கு சார் இப்படி பண்றா?" "இல்லம்மா அதாம்மா தங்கமயில்" அப்படின்னுவாங்க. ஸோ அது ஏதோ மக்களுக்கும் அது வந்து கிளிக் ஆயிடுச்சு. தேங்க் காட் அது கிளிக் ஆயிடுச்சு. மேபி ஆனா தங்கமயில் மாரி நெறைய பெண்கள் வந்து இருக்கலாம். ஆமா. இது வந்து சோஷியலி ரெசனேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். இப்பவுமே அப்படிதான் இருக்கும் அன்பார்ச்சுனேட்லி. அ ஒரு பொண்ணு வந்து வாழ்க்கைக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அவங்க வந்து கல்யாணம் பண்ணி குடுக்கணும். அவ வந்து சோஷியல் பிரஷர் கரெக்ட்டா சோஷியல் பிரஷர் இருக்கிற ஒரு கேரக்டர் அது. அது நல்லபடியா போகுது. அது எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமா நடிக்கிறேன். ஆனா எங்க வீட்ல வந்து என்னோட அப்பா அத பார்க்க மாட்டாரு. அவருக்கு வந்து நான் அழறத பார்க்கறதுல விருப்பம் இல்ல. அதுலயும் தங்கமயில் வந்து நெறைய அழற கேரக்டர், பயப்படுற கேரக்டர். ஸோ அப்பா பார்க்க மாட்டாரு. ஓகே டன். அதாவது நெறைய பேசலாம். ஏன்னா நான் வந்து நெறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். பட் இவ்ளோ அழகா லைக் விளக்கமா வந்து நீங்க தரீங்க அப்டின்னா, நம்ம வந்து அடுத்தடுத்த செக்மெண்ட்ஸ்ல நம்ம அந்த செக்மெண்ட்ஸ்ல ஷூர். பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ம். இப்ப நம்ம வந்து ஒரு ரவுண்டுக்கு போறோம். அதுக்கு ம். முன்னாடி இங்க வந்து சோத்துக்கு சுத்தணும் அப்டின்னு ஒண்ணு இருக்கு. என்னது? எப்படி எப்படி? சோத்துக்கு சுத்தணும் ஆ. அப்டின்னு ஒண்ணு இருக்கு. மட்டன் சுக்கா, மீன் குழம்பு, இறால் வறுவல். ஓ! இறால் வறுவல். இறால் வறுவல் நின்னுச்சா? ஆமா. என்ன வேணும் உனக்கு சொல்லு. இறால் வறுவல் தானே வேணும். இறால் வறுவல். ஓகே சூப்பர் நைஸ். என்ன வேணும்? வேற என்ன வேணும்? அதுக்கு முன்னாடி வந்து ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். ஐம் சாரி ஃபார் த கரெக்ஷன். சோறு வந்து தப்பு. ரகரம். கயிறு அதுல வரும்ல அந்த வரணும். ஏன்டா So அப்படி அடுத்த தடவை கரெக்ட் ஏன்டா என் உயிரை அடுத்த வாங்குறீங்க? தடவை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அது தமிழ் பிழை அது. எஸ் ஓகே தேங்க் யூ மேடம். அதாவது நீ மட்டும் கிடையாது. வரக்கூடிய கெஸ்ட் எல்லாருமே ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு, ஏய் இதுக்கு நீ தானே எழுதி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. யாரோ சதி செய்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ நம்ம செக்மெண்ட் போலாமா? ஓகே ஓகே கம் ஆன். இன்னைக்கு நான் கட்டிட்டு இருக்கிற சாரி காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸோட பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரி. இவங்க நெசவாளர் பரம்பரையில இருந்து வரதால டைரக்ட் வேவர்ஸ் பிரைஸ்லயே தராங்க. காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ் காஞ்சிபுரத்தில் மட்டுமே. சோ நம்ம மைனஸ் மெனுல அடுத்த செக்மெண்ட் ராணி மாஸ் அட்டி. டுட்டுக்கு மியூசிக் முடிச்சுட்டு வந்துருப்பீங்க. என்னன்னா இங்க நான் ஒரு கெஸ்ட்டை கூட்டிட்டு வந்தேன். அந்த கெஸ்ட் வந்து இப்ப வந்து அம்மா இவ்வளவு பெரிய ஷெஃபா இருக்காங்க, நான் எப்படி வருதுன்னு பயந்து ஓடிட்டாங்களே என்னன்னு தெரியல. மேடம் ரெடியா மேடம்? சாரி. பாத்தீங்களா? ஏங்க என்னது யாரு? பயந்து ஓடிட்டாங்களா? ஆமா மம்மியாவா? ஆமா. இங்க வர்றதுக்கு முக்கியமான ரீசனே மம்மியோட கெட்டப் தான் தெரியும்ல. போயிடுங்க ப்ளீஸ். செம்ம கியூட்டா இருக்காங்க. ஒரு ராட்டடூயின்னு ஒரு இங்கிலீஷ் படம் ஒண்ணு வரும். The French rat ஒண்ணு இருக்கும். அதுல ஒரு எலி வருமே. மரத்துல அந்த எலி ஒண்ணு பூவும் வரும். குயிலு. getup மாதிரி இது. நம்ம சோக்கு வந்தாங்க தங்க மயில். மம்மி ஐ லவ் யூ மம்மி. நெக்ஸ்ட் Thank டைம் you, நான் thank you, உங்களுக்காக மட்டும் வரேன். நீங்க அந்த ஷோ பண்ணுங்க. நீங்க அடுத்தது வந்து இங்க இருந்து அங்க வந்துருங்க. வந்துடுறேன். ஓகே நீங்க உட்காருங்க. சரி உட்கார வச்சு நீ இல்ல இந்த உட்காருடா. சமைக்கிற இடத்துக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் நம்மள கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்னைக்காவது பண்ணிட்டியா? குக் வந்து பண்ணுவேன். வேற வழியே இல்ல அப்படின்னா நான் இறங்கி என்ன 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 அழகா செய்வீங்க? நான் வந்து சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, பருப்பு சாதம் நல்லா செஞ்சிருக்கனே அப்படி சொல்லி என்ன நம்பி அடுத்த நாள் என்ன சமைக்க சொன்னீங்கன்னா மறுபடியும் மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, பருப்பு சாதம். அவ்வளவுதான் தெரியும் எனக்கு. வாழ்க்கையில எனக்கு எங்க தெரிஞ்சது போனாலுமே வந்து மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, பருப்பு சாதம். இது மட்டும் தான். அவ்வளவுதான். உங்கள் குழந்தை பருவம் சரண்யா இப்போ உங்களை பார்த்தா என்ன சொல்லுவாங்க? என்னைய பார்த்தா அதான் நீ இன்னும் ஏய் அடியே நீ இன்னும் வளரவே இல்லையா அப்படி சொல்லி கேட்பா. ஆனா எனக்கு எப்படி தோணுதுன்னா லைக் ஏய் உனக்குள்ள இவ்ளோ டேலண்ட்லாம் இருக்கா? நான் உன்னை வந்து எப்பவுமே நீ படிக்கிற பொண்ணு நியூஸ் பாப்பேன்னு நினைச்சேன். இப்ப பார்த்தா திடீர்னு வந்து சைலண்டா ஆக்ட் பண்ற, கலெக்டரா போய் ஆக்ட் பண்ற, போய் டான்ஸ் ஆடுற, பாட்டு பாடுற, குட்டிக்காரன் நடிக்கிற, இந்த பாட மாதிரி- சொன்னா பாடுற, ஆட சொன்னா ஆடுற. எல்லாம் கலந்து மலா பிடிக்கிறேன். அவங்க அப்படிதான் நம்மள அது வந்து தனி கிராஸ் டாக் அது. எஸ் கிராஸ் டாக் ஒன்லி. ஸோ வந்து அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அந்த குழந்தை கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் வந்து ஒரு ரசிகர் மொமெண்ட் ம். ஒன்னு அப்படியே ப்ளஷ் பண்ணது. ப்ளஷ் பண்ண வச்சதெல்லாம் தாண்டி வந்து என்னை வந்து புல்லரிக்க வச்சது ஒரு நம்ம அந்த விஜய் டிவில நட்சத்திர கொண்டாட்டம்லாம் போவோம்ல. ஆமா போய் அப்படி போகும்போது ஒருத்தவங்க வந்து இப்ப நியூ பார்ன் பேபி
கையில் வந்து அது 3 நாள் தான் அது பாப்பா வெளியில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். நான் நினச்சேன் ஆஸ் யூஷுவல் இப்போ வருவாங்க இல்லையா சீரியல் பார்த்துட்டு ஃபேன்ஸ் அந்த மாதிரி நினச்சிட்டு இல்லைங்க நான் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறமா வந்து அவர் அங்கேருந்து சொன்னார் என் ஒய்ஃப் வந்திருக்காங்க குழந்தையோட வந்திருக்காங்கன்னு. அப்புறம் பார்த்தா உண்மையிலேயே பிறந்த குழந்தை அது பச்சிளம் குழந்தைன்னுவாங்களே அதை தூக்கிட்டு வந்து அவரோட ஒய்ஃபை என்னை பார்க்கணும், நான் வந்து அவங்க வந்து அது கண்மணின்ற பேரை நான் அந்த குழந்தைக்கு வைக்கணும் அப்படின்னு தூக்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் என் வாழ்க்கையில் நினைக்கல. ஏன்னா நான் ஒரு பெரிய நான் நாட்டுக்கு நல்லது செஞ்சேன், நான் எதுவுமே பண்ணலை. நான் என்ன கேட்டால் என்னுடைய வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அவங்கள கனெக்ட் பண்ணியிருக்கு. அவங்க திரையில பார்க்குறத நெஜோன்னு நம்பினாங்களா என்னன்னு தெரியல. அந்த இமேஜ் மேலே அவங்களுக்கு ஒரு விருப்பம் வந்து அவங்க குழந்தைய தூக்கிட்டு வந்து எங்கிட்ட கொடுத்து பேர் வைக்க சொன்னாங்க. அது வந்து ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு மூமெண்ட் அந்த குழந்தைய கையில் வாங்கினது. அது வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். நம்ம நடிக்கிறதா இருந்தாலும் பேசுறதா இருந்தாலும் எல்லாத்துலேயுமே வந்து ஏதோ ஒரு வகையில் நம்மளை ஒருத்தவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம சொல்கிற விஷயம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு என்னை யோசிக்க வச்ச ஒரு இன்சிடென்ட். உன் பக்கத்தில் நின்று எனக்கு பேசுனனால நான் யூஸ்வலாக எல்லா எபிசோட்லையும் ஏதாவது ஒன்று கத்திட்டு இருப்பேன் இது பண்ணிருப்பேன். இந்த வைபா என்னன்னு தெரியல. இந்த பக்கத்துல வந்து மழை பெய்தா அங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இப்படி தலையாடிட்டே இருப்பாங்க. சொல்லுங்க கோபி. கோபி ஓகே நெடுமாறன் சுகுமாரன் சொல்ற மாதிரி நான் இப்படியே தலையாடிட்டே இருக்கேன். வைல்டு போட்டோகிராஃபி பண்ணும்போது சந்திச்ச மிக அதிரடி அச்சமான மூமெண்ட். ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு என்னோட ஹஸ்பண்ட்னால வந்தது, ராகுல்னால வந்தது. ஓகே பண்ணுங்க. கண்டினியூ பட்டு ஓகே மம்மி, தேங்க்யூ மம்மி. ஸோ அது வந்து ராகுல்னால எனக்கு வந்தது. அதனால ஃபோட்டோ பெரிய பெரிய கேமரா எடுத்துகிட்டு போனாங்கன்னா எனக்கு ஃபோட்டோலாம் பெருசாக நான் எடுக்க மாட்டேன். எனக்கு பேசிக்காக தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இந்த பின்னாடியே அவருக்கு பின்னாடியே லென்ஸை தூக்கிட்டு போகிற வேலை எனக்கு. அது மாதிரி வந்து நான் திபெட் பார்டரில், அப்புறம் ஸ்பித்தி வேலி அந்த மாதிரியான டெரெயின்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த கபினி ஃபாரஸ்ட், டீப் ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி அதெல்லாம் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லாரி ஓட்டுநருக்கு பக்கத்தில் கிளீனர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கு வந்து கேமராவில் எனக்கு வேலை. ராகுல் கேமரா பிடிப்பாங்க, அவங்களுக்கு நான் லென்ஸை தூக்கிட்டு பின்னாடியே போவேன் நான். இப்போ எல்லா கேமரா வந்து ஆஹா இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா நான் தூக்கிட்டே போயிடுவேன். அப்படி அதில் வந்து நான் இது எடுங்க, நான் அங்க இருக்கு பாருங்க அப்படி சொல்லி நான் வந்து ராகுலுக்கு காட்டுவேன், அவங்க வந்து எடுப்பாங்க. அந்த மாதிரி தான். எனக்கே பயந்துருக்கேன் ஏதாவது பார்த்து போட்டோஸ் எடுக்கும்போது. அது வந்து யானை ஒரு தடவை எங்களை துரத்திட்டு வந்தது காட்டுக்குள்ள, கபினி ஃபாரஸ்ட்ல வந்து. அது அப்பதான் இருக்கு போல இருக்கு. அதனால அது எங்களுக்கு தெரியாது. அது வந்து தாய் யானை ப்ரொடெக்ட் பண்ணது போல இருக்கு. அது பின்னாடி குட்டி யானை இருந்தது எங்களுக்கு தெரியாது. ஸோ அது திபுன்னு வண்டியை நோக்கி வருது. வண்டி அப்படியே ரிவர்ஸ் எடுத்துட்டே போனாங்க, அந்த சஃபாரி வண்டி. ஸோ அது லைஃப்ல மறக்க மாட்டேன் நான். ஒரு மாதிரி பீதியா இருக்கும். ஆமா, அதனால அடுத்த தடவை எல்லாம் கூப்பிட்டாங்கன்னா நான் போக மாட்டேன். ஓகே டன். திடீர்னு சீரியல் வேர்ல்ட்ல இருந்து ஒரு வாரம் பிரேக் கிடைச்சா என்ன செய்வீங்க? எங்கேயாவது ட்ராவல் பண்ண போயிடுவேன். எனக்கு பயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னென்னா நான் பயணம் பண்ணுறது எல்லாத்தையும் பதிவு பண்ண மாட்டேன். வெளியில் இங்கே போனால் அங்கே போகணும்னு சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் ரொம்ப பிடிக்கும். வரலாற்று சிறப்பு மிக்க எனக்கு வந்து அங்கே போய் நின்று 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் வந்து நின்று இருப்பாங்கல்ல, இந்த சிவிலைசேஷன் இங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம்ல. ஸோ அது வந்து எனக்கு ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு தான் போகணும்னு இல்லை. இப்போ சமீபமாக வந்து இந்த தாமிரபரணி படித்துறைக்கு போனேன், பாபநாசம் கோயில் படித்துறைக்கு போனேன். ஸோ அங்கே உட்காந்து நான் அப்படியே யோசிப்பேன், இப்போ இங்கே இருந்து தான் இப்படிலாம் நடந்திருக்கும்ல அப்படின்னு. எனக்கு அந்த மாதிரி வந்து ஒன்று ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் போக பிடிக்கும், வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள். அப்படி இல்லைன்னா வந்து வாட்டர் பாடிஸ்னா வந்து தண்ணி சார்ந்த இடங்கள், அப்புறம் படித்துறை அந்த மாதிரியான இடங்களுக்குலாம் போய் எதுவுமே பண்ணாம அங்க உட்காந்து ஓடுற தண்ணியை பார்த்துட்டே இருப்பேன். நான் படிச்சு தொலைனாங்க. படிக்கிறதுக்கும் படித்துறைக்கும் என்னமா சம்பந்தம்? படித்துறை இல்ல படின்னு சொன்னதுமே அங்க போய் இந்த படியா படித்துறை. எந்த டைரக்டர் வந்து போன் பண்ணி வந்து இந்த மாதிரி ஓகே அவங்களுக்கு வந்து ஆக்டிங் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு வந்து ஓகே சார் அப்படின்னு. இப்போ நீங்க சொன்னல லைக் நான் எப்பவுமே நான் சூஸ் பண்ணி பண்ணுவேன் ஒரு கேரக்டரை அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஸோ அது இல்லாம இந்த டைரக்டருக்காகவே நான் வந்து என்ன கேரக்டர் இருந்தாலும் ஓகே சொல்லிடுவேன் அப்படின்னு ஏதாவது டைரக்டர்ஸ் இருக்காங்களா? எந்த டைரக்டரும் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம். அது நாட் மை கப் ஆஃப் டீ. நான் ஏன்னா 12 மணிக்கு நான் ஏன் நடுராத்திரி சுடுகாட்டுக்கு போக போறேன்? இல்ல அது என்னன்னு தெரியல. அது டெலிவிஷன்ல சீரியல்ல நடிகை அப்படின்னாலே அவங்களோட அடுத்தது வந்து அவங்க சினிமால நடிக்கணும், என்ன வாழ்த்துறவங்க கூட நல்ல மனசோட வாழ்த்துறவங்க கூட உன்னை நான் வாழ்த்துறமா, இன்னும் நீங்க நிறைய சினிமா வாய்ப்புகள்லாம் வந்து நீங்க பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எனக்கு தெரியல. இப்போ 12வது நான் படிக்கிறேன் அப்படின்னு வைங்களேன், இப்போ 10வது படிக்கிறேன்னா 10லேருந்து 11 தான் போகணும்னு அர்த்தம் கிடையாது. +1 போகிறதுக்கு பதிலாக நான் பாலிடெக்னிக் போகலாம், இல்லை வந்து வேற ஏதாவது ஃபேஷன் டெக்னாலஜி நிஃப்ட்ல போய் ஜாயின் பண்ணலாம். 12th முடிச்சு நான் வந்து இங்கே தான் போகணும்னு அவசியம் இல்லை, நான் வந்து போய் சிவில் சர்வீஸ் எழுதலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு.
ஓகே மம்மி, சாரி மம்மி. நீ சொல்ல. அதனால எனக்கு வந்து இதுக்கு அடுத்தது சின்ன திரைனா சின்ன திரைன்னு சொல்ல மாட்டேன் நானு. டெலிவிஷன்னா டிவிக்கு அப்புறம் சினிமா அப்படின்னு சொல்றது எனக்கு ரொம்ப முரணா தெரியுது. ஒன் ஹேபிட் யூ நெவர் பிளான் டு சேஞ்ச். படிக்கிறது படிக்கிறதா? அதை சேஞ்ச் பண்ணவே கூடாது அப்படின்றது. முடியாது. சேஞ்ச் பண்ண முடியாது. ஆமா. படிக்கிறது நிறைய சொல்லியாச்சு. இன்னொரு பழக்கம் என்னன்னா, நான் சீக்கிரமா மறந்துடுவேன் நிறைய விஷயங்கள. அது வந்து எனக்கு முன்னாடிலாம் எனக்கு ரொம்ப ஐயோ என்னடா நமக்கு இவ்வளோ மறதி. ஐ ஹாவ் அ வெரி ஹேசி மெமரி. ரொம்ப விஷயங்கள்ல செலக்டிவான விஷயங்கள் தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். ஒருத்தவங்கன்னா இப்போ போன வருஷம் வந்து நான் இந்த மாதிரி டிடி போட்டேன்னா 6 மாசத்துக்கு முன்னாடி டாக்டர் கேட்டா கூட அடிபட்டதுன்னா எனக்கு தெரியாது. 6 மாசத்துக்கு முன்னாடி போட்டனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. 6 மாசத்துக்கு முன்னாடி அடிபட்டதே மறந்துடுவேன்னு சொல்றீங்க. ஆமா, எனக்கு வந்து அது அந்த மாதிரி கொஞ்சம் ஹேசி மெமரி. எனக்கு செலக்டிவான சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கும். அது அவ்வளோ இது இருக்காது. ஆனா எனக்கு அது முன்னாடி ரொம்ப ஐயோ என்னடா இவ்வளோ மெமரி இவ்வளோ மோசமா இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இப்போ அதை யோசிச்சு பார்க்கும்போது ஆஸ் யூ க்ரோ அப் ஐ ஃபீல் இது வந்து இது ஒரு பிளெஸிங் தான். இது இட்ஸ் அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். மறதி அப்படின்றது மனுஷனுக்கு தேவை. அந்த மறதி எனக்கு இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அது மாறக்கூடாது அந்த பழக்கம். ஒன் திங் பீப்புள் ஆல்வேஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் யூ. கொஞ்சம் அரகண்ட்னு நினைப்பாங்க. என்னோட டோன்னால இருக்கலாம். என்னோட வாய்ஸ் வந்து அது மாதிரி நான் ரொம்ப அஃபர்மேட்டிவாக இருப்பேன். எனக்கு என்ன வேணுமோ அது ரொம்ப தெளிவாக இருப்பேன். இது வேணான்னா இது வேணாம், இது எனக்கு வேணும்னா ஓகே இதுதான் வேணும். அது மாதிரி சில விஷயங்கள் நான் டிமாண்ட் பண்ணுவேன். ஐ டோன்ட் செட்டில் ஃபார் எனிதிங் லெஸ்ஸர் தென் வாட் ஐ டிசர்வ். ஸோ அதனால அந்த மாதிரியான தெளிவையும் அரகன்ஸையும் தப்பாக குழப்பிக்கிறாங்க. நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். அதனால அது சில நேரத்தில் அந்த மாதிரி ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அது கிடையாது. அவ்வளோ இப்போ ஆல்மோஸ்ட் நீ கேட்ட ஐட்டம் ரெடி ஆயிடுச்சு. வாசனை வருது எனக்கு. டேஸ்ட் பண்றதா அந்த பக்கம் அப்படியே இழுக்குதே. கரண்ட் கொடுங்கப்பா தம்பி. ஊத்தவே இல்லை, ஆரம்பிக்கவே இல்லையா மலம்பட. நல்லாக்கே காரமா நல்ல புளிப்பா எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. அப்படியே எடுத்துட்டு வரோம். மேல வாங்க. ஓகே, நாங்களாம் மேல போறோம். எல்லாருமே மேல வந்துருங்க. பை. தேங்க் யூ ஃபார் கோஆபரேஷன். தேங்க்ஸ் மம்மி. ஒரு வேட கத்துட்டு கோஆபரேஷன் ஏமாய் நான் சொல்லி கொடுத்தா நீ பழகிருப்ப. ஓகே ஓகே. ரெடியா? நம்ம ஷோல லாஸ்ட் செக்மெண்ட் மொய் விருந்து. வெயிட் பண்ணது நான் ரொம்ப நேரமா திறக்கலாமான்னு. ஓஹோ ஆஹா எல்லாமே என் ராசாதா மாதிரி என்ன இலைய போட்டு வச்சு இது பண்ணிருக்காங்க. ஐ திங்க் மாங்காய் பச்சடி. ஏய் மாங்காய் பச்சடிப்பா. அப்படியா மம்மி? இன்னும் இது சர்ப்ரைஸ் எலிமெண்டா இருக்கு. மம்மி எம்மியா பண்ணிருக்காங்களா? நான் சாப்பிடலாமா? நான் சாப்பிடு நல்லா சாப்பிடு. அச்சோ வெரி ஸ்வீட் சர்ப்ரைஸ் எலிமெண்ட். எனக்கு மாங்காய் ரொம்ப பிடிக்கும். மாங்காய் எந்த ஃபார்ம்ல கொடுத்தாலும் சாப்பிடுவேன். அப்படியா? பிரியாணி கூட மாங்காய் ஊறுகாய் வச்சு தான் சாப்பிடுவேன். ஓகே, நான் எனக்கு ஒரு டவுட் இருந்தது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த நெஞ்ச மறப்பதில்லை இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு போல்டான கேரக்டர் கிட்டத்தட்ட வந்து சரண்யாவோட அந்த ஒரு ஒரிஜினல் கேரக்டர் வந்து உள்ள ஒன்று இருக்கும். ஏன்னா அவளுமே லைவாவே ரொம்ப ஒரு போல்டான கேரக்டர். சரண் வந்து இப்போ திடீர்னு வந்து ஒரு தங்கமயில் அப்படின்னு ஒன்று வந்து பண்ணும்போது வெளியே பார்க்குறவங்க எப்படிலாம் பார்க்குறாங்க? வெளியில என்ன பார்க்கும்போது எல்லாம் கேட்பாங்க, ஐயோ நீங்க உண்மையிலேயே பாவம் தானே. நிஜ லைஃப்லயும் இப்படிதான். நாங்க சீரியல்ல மட்டும்தானா இல்லை வெளியிலயும் நீங்க பாவமா இருக்குங்க, உங்களை பார்க்கவே எங்களுக்கு பாவமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம பண்ற அட்டகாசம் வீட்டுல என்னன்னு வீட்டுல இருக்கவங்க கிட்டதான் கேட்டா தெரியும். எங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டாதான் தெரியும் என்னோட அட்டகாசம் எல்லாம். அப்புறம் படிக்கல அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க என்னங்க படிச்சிருக்கீங்க ரியல் லைஃப்ல, நீங்க இவ்வளவு பயப்படுறீங்க, அவங்கள விட்டுட்டு வந்துருங்க நீங்க அப்படிலாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க வெளியில இருந்து பாக்குறவங்க. அந்த சரணம் உனக்கு வேணாங்க, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்லாம். எனக்கு ரொம்ப எனக்கு இது வரைக்கும் பண்ண சீரியல்லையே தங்கமயில தான் எனக்கு இந்த குட்டி பசங்க ஃபேன்ஸ். இப்போல்லாம் யார் வந்தாலும் அந்த யங் மதர்ஸ் அப்புறமெல்லாம் வந்தாலும் குட்டியாக அது பின்னாடியே ஒளிஞ்சிக்கிட்டே வரும். குட்டி குட்டியாக ஒரு தடவை 2 தடவை நிறைய தடவை இது யார் இது, எங்க உங்கள் பையன் உங்கள் ஃபேனுங்க, என் பொண்ணு உங்கள் ஃபேன். பார்த்தா அந்த பையன் குட்டி உண்டா ஒன்று வரும் முந்தானே பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு வந்துட்டுல இது யாருன்னா மயில் அப்படின்னு. மயில் என்ன பண்ண மாமா மாமா சொல்லும் அப்படின்னு. ஸோ அது என்னவோ ஒரு கேரிகேச்சர் மாதிரி பார்க்குறாங்க போல அந்த கேரக்டரை. ஸோ அதெல்லாம் ஒரு பிளெஸிங் தான். நம்ம சீரியல்ல என்ன மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு ஆசை? இந்த கேரக்டர் தான். இந்த கேரக்டர் தான் எனக்கு ஆசை. ஏன்னா இது வரைக்கும் வந்து நான் ஆரம்பத்தில் நான் நியூஸ் படிச்சுட்டு இருந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி இங்கே நெஞ்ச மரப்பதிலே வந்தப்போ எனக்கு வந்து எனக்கு ஆக்டிங்லாம் எனக்கு வரல சார். இப்போவுமே ஆக்டிங் வருதுன்னு சொல்லுவேன். ஆனால் எனக்கு ரியாக்ட் பண்ணுங்க சொன்னாங்க. ஸோ இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்க, கேள்வி கேட்கணும் சார். கேளுங்க அப்படி சொன்னாங்க. மைண்டில் ஏற்றிடுவார் டேரக்டர். ஸோ அதை அப்படியே வந்து பண்ணிடுவேன். ஆனால் நம்மளோட நிஜ வாழ்க்கையிலேருந்து ரொம்ப தூரமாக விலகின ஒரு கேரக்டர்
இது ரொம்ப புதுசா இதுக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ், இதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு நம்மளோட வாய்ஸ் அந்த மாத்திக்கிறது மாடுலேஷன். அப்புறம் இதுக்குன்னு நம்ம வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது. இதுக்கு நம்ம சரவணன் நம்மள இப்படிலாம் திட்டினான்னா நம்ம ரியாக்ட் பண்றதா இருந்தா, டேய் என்னடா என்னடா நான் வெளிய பேசுற, போறேன்டா, போடா. நான் படிச்சுக்குவேன் அப்படி பேசுவேன். அப்படி பேச முடியாது இதுல. இந்த சமூக ப்ரெஷருக்கு பயந்த ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு இந்த வாழ்க்கை தான் அவளுடைய உலகம் அப்படின்னு நம்பும்போது அவள் என்னெல்லாம் பண்ணுவா அப்படின்றது. ஐ திங்க் நீ வந்து அந்த கேரக்டர் மட்டும் இல்லாம கேரக்டர் நம்ம அக்செப்ட் பண்ணி ஒன்று பண்றது வேற, கேரக்டரோட சப்போர்ட்டர்ஸை சப்போர்ட் பண்ணி அந்த கேரக்டர் எடுத்துட்டு போறது வந்து அது ஒரு ஒரு சூப்பர் பவர் தான். ஏன்னா அதுல வந்து நீ அழகா வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க. கதைகள் படிக்க பிடிக்கும் எனக்கு. அதனால எனக்கு கதாபாத்திரங்கள் நான் ஓகே இந்த கதாபாத்திரம் இதுதான் பண்ணோம் இது அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம ஒரு வாசகி இல்லையா, முதல்ல நம்ம ஒரு கதை படிக்கும்போது எனக்கு வந்து ஒரு தடவையும் ஸ்கிரிப்ட் பேப்பர் பார்க்கும்போது நான் ஒரு நாவல் படிக்கிற மாதிரி தான் நான் வந்து சீன் பேப்பர் வாங்கி படிப்பேன். எனக்கு ஒன்லைன் அனுப்புங்க அப்படின்னுட்டு அந்த ஒன்லைன் பார்க்கும்போது இது கேரக்டர் அப்புறம் என்ன பண்ணுது, ஆமாம் இது இதுதானே பண்ணுவோம், இப்படி பண்ணாதே அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப நான் முதல்ல ரசிப்பேன். நான் முதல்ல தங்கமயிலுக்கு ரசிகை, அந்த குடும்பத்துக்கு ரொம்ப ரசிச்சு பண்ணுறேன். ரொம்ப நேரமா நானும் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி எங்களை அப்ரிசியேட் பண்ணுவேன், நிறைய எஃபர்ட்ல எடுத்துருக்கோம் சாப்பிட்றதுக்காக, சுற்றி கூட பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். மழை பெய்யுதுன்னு நினைச்சேன், இது மழை இல்லையா? மழை இல்லை, உனக்காக தான் நாங்கள் மழை வர வச்சோம். உண்மையேவா? ஆமா நான் உண்மையிலே நான் பேசிட்டு இருக்கும்போது இல்ல வெளியில ஆமா நீ பார்த்த மழை வர பெய்யுதே, சீக்கிரமா முடிச்சிட்டு மொட்டை மாடிக்கு போகணும் அப்படின்னு அப்படியா? நீ பார்க்கும்போது என்னன்னா சரி ஓகே இப்ப பார்த்து அடுத்து நம்மகிட்ட கேப்பா, எனக்கு ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. அப்புறம் தங்கமயிலுக்கே போயிட்ட மாதிரி போயிட்டா. உண்மையிலேயே நான் மழை பெய்யுத நல்லா ஐயோ ஷூட்டை முடிச்சிட்டு மொட்டை மாடிக்கு போகணும், அழகா இருக்கே வெளியில மழை பெய்யுது அப்படின்னு நான் நினைச்சேன். ஓகே டன். அப்பா சூப்பர்ப்பா, சீரியஸா நல்லா இருக்கு. என்னென்னமோ பண்றேன் செட்டப். எஸ் ஷூயா இல்ல நாங்க ஆக்சுவலா வந்து மொய் விருந்து கான்செப்டே வந்து என்ன அப்படின்னா சின்ன பாளையத்தம்மன் கோயிலுக்கு இல்ல நாங்க சேரிட்டிக்காக கலெக்ட் பண்றோம். அதனால உன்னால முடிஞ்சது நீ இதுல ஷேர் பண்ணலாம். ஓகே இப்போ நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நீ கீழே வந்த அப்படின்னா நாங்க நிறைய விஷயம் உனக்கு கிஃப்டா ஷேர் பண்ணுவோம். அது நீ ஹாப்பி டூப்பரா வந்து நீ ஜாலியா ஜிம் கனவா எடுத்துட்டு வீட்டுக்கு ஜாலியா போ. சாரி அடுத்த ஷூட்டிங் இருக்கு உனக்கு, அந்த ஷூட்டிங் போ. ஓகே சாப்பிடலாம்ல? சாப்பிடலாம். ஏன் நீங்க சாப்பிட மாட்டீங்க? வாயை மட்டும் பார்க்கணும். இப்ப என்னன்னா நாங்கெல்லாம் இலை போட்டு நல்லா சோறு கட்டிட்டு நல்லா நாங்க இப்படி ஆகணும், நல்லா ப்ரெஷர் குக்கர் மாதிரி. சாப்பிடுவோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. புரோட்டீன் பவுடர் இருக்கா, எக்ஸ் ஒயிட் இருக்கா அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதுதான் இருக்கியா? ஓகே மச்சான், அது கொஞ்ச என்ன சோறு என்ன குழம்பு என்ன, அது கொஞ்ச நாளைக்கு மச்சான். கொஞ்சம் வேற மாங்காய் பச்சடியை கொடுத்து என்னை ஏமாத்துறீங்க. சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து ஒரு மனுஷனுக்கு உண்மையான சந்தோஷம் கொடுக்கறது என்ன தெரியுமா? சாப்பாடு தான். அது மாதிரி என்ன பொருள் கொடுத்தாலும் இந்த உலகத்துல இந்த ஆத்மாவுக்கு என்ன பொருள் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து இன்னும் வேணும்னு கேட்கும். நீங்க நிறைய உங்களுக்கு கோல்டு கொடுக்குறேன், 100 சவரன் 200 சவரன் இன்னும் கொடுத்தா நல்லா இருக்குமே, பக்கத்துல அவங்களுக்கு பார்த்துட்டு ஐயோ நமக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு கையில கொடுத்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணும். நான் சோறு மட்டும் ஒரு வேலைக்கான உங்களுக்கு சோறு போட்டுட்டாங்க, வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா அது என்ன உனக்கு பிடிச்சதை கொடுத்தாலும் உன்னால சாப்பிட முடியாது, மனசு ஏத்துக்காது. திரும்பவும் உனக்கு அது பசி வரணும், அது ஜீரணம் ஆகுற வரைக்கும், உன்னோட உடம்பு வந்து கிரகிக்கிற வரைக்கும் உனக்கு அந்த ஆசை இருக்காது மனசுல. அதனால ஒரு ஆத்மாவை வந்து உண்மையிலேயே திருப்திப்படுத்தணும் அப்படின்னா அது வந்து இந்த சாப்பாட்டால தான் முடியும். அதனால சோறு வந்து ரொம்ப டிவைனான ஒரு விஷயம். சாப்பிடு நல்லா வயிறார சாப்பிடு, மறுபடியும் கூட கிடையாது வீட்டுக்கு பார்சல் பண்ணி கொடுக்குற சாப்பிடு. நீ சாப்பிடு மச்சான், நீ சாப்பிட்டுட்டு கீழே வா, உனக்கான கிஃப்ட்லாம் வந்து நிறைய இருக்கு, நான் பாத்துக்கிறேன். நீ போனா நீ சாப்பிடுறதுக்கு நான் வெயிட் பண்ணுவேன். மக்கள் நம்ம கீழே போகலாம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் வந்து சரண் கூட உட்காந்து பேச வேண்டிய டைம் வந்து மைனாஸ் மெனு மூலியமா எனக்கு வந்து நிறைவேறிடுச்சு. ஸோ தேங்க்யூ மை டீம். ஓகே சரண், தேங்க்யூ. சீரியஸ்லி நல்லா கூப்பிட்டு சாமி சோறு போடுது நல்லா கூப்பிட்டு சும்மா கேஷுவலாக மீட் பண்ணுறது இல்லாமல் இது வந்து நம்ம சாப்பிட்டுட்டு ஜாலியாக வந்து ஒரு ஃபன் டாக்காகவும் இருந்தது. ஐம் ஸோ கிளாட் வி டிட் தட். அண்ட் இந்த ஷோ நீ பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் யூர் ஆல்வேஸ் அ பண்டில் ஆஃப் டேலண்ட் அண்ட் ஐ ஆல்வேஸ் திங்க் லைக் யூ டிசர்வ் டு டூ மோர் அண்ட் மோர். ஸோ யூ கிரியேட்டட் யுவர் ஓன் ஸ்பேஸ். அதுவே பெரிய விஷயம். இட்ஸ் நாட் லைக் நமக்கு என்ன அப்படின்றது வந்து நம்ம தான் தீர்மானிக்கணும் அப்படின்றது வந்து யூ டுக் இட் இன் அ ரைட் சென்ஸ் அண்ட் யூ ஹவ் கிரியேட்டட் யுவர் ஓன் bubble here and it's so nice to be here and I'm so glad to be a part of it. Thanks for having me. தேங்க்யூ ஸோ மச். இந்த கிரெடிட்லாம் வந்து என்னுடைய கணவர் யோகிக்கு கண்டிப்பா சொல்லணும். ரெண்டு பேரும் வந்து ஒரு பவர் கப்பலா வந்துட்டு இருக்கீங்க. ஐம் சோ கிளாட். யோகி நீ கலக்கறப்பா, சூப்பர். தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட். இதுக்காக வேற gift எக்ஸ்ட்ரா வைக்கலாம். ஓகே கேடிவி ட்ரூ வேல்யூ ஃபில்டர் கிரவுண்ட் ஆயில் வழங்கக்கூடிய ஒரு gift voucher. ஏ காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ் வழங்கக்கூடிய ஒரு gift voucher. ஆறா
கிரியாஸ் மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் வழங்கக்கூடிய 5000 மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வவுச்சர். தேங்க்யூ. டார்லிங் குழம்பு மிளகாய் தூள் மற்றும் ஊறுகாய் வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் வவுச்சர். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சரண். ஸோ வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். ஸோ வந்து எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக பர்சனலாக வந்து நிறைய கேரக்டர்ஸில் பண்ணாலும் பர்சனலாக வந்து நீ ரொம்ப ஒரு போல்டான ஒரு கேரக்டர், பயங்கரமான டேலண்டான ஒரு பொண்ணு, ரொம்ப அறிவு இருக்கிற ஒரு பொண்ணு, இதெல்லாம் அப்படியே ஈக்குவலாக வந்து பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் வந்து ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர். இன்னும் நீ நிறைய விஷயங்கள் வந்து பண்ணணும். நாங்கள் எப்போவுமே சப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து நாங்கள் எப்போவுமே நிற்போம். ஜெயிச்சுக்கிட்டே இரு, அவ்வளோதான். எங்கள் டீம் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. லவ் யூ. லவ் யூ. மீண்டும் உங்களே அடுத்த வாரம் ஒரு வேறொரு கெஸ்டோட சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் மைனா அண்ட் சரண். இது கேடிவி ட்ரூ வேல்யூ ஃபில்டர் கிரவுண்ட்நட் ஆயில் மற்றும் காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ் வழங்கும் மைனஸ் மெனு பவர்ட் பை கிரியாஸ் மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ், டார்லிங் குழம்பு மிளகாய்த்தூள் மற்றும் ஊறுகாய். டாடா பாய். பாரம்பரியமான சுவையான புதிய அறிமுகம் கேடிவி ட்ரூ வேல்யூ ஃபில்டர்ட் கிரவுண்ட்நட் ஆயில். காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ், காஞ்சிபுரத்தில் மட்டுமே, வேறெங்கும் கிளைகள் கிடையாது. கிரியாஸ் இப்போ மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ்க்கு தனி செக்ஷன், புதுசா பெருசா. டார்லிங் குழம்பு மிளகாய் தூள், பெருங்காயம் மற்றும் ஊறுகாய்.